கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை கடல் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, குர்ஆனை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து அல்லாமல் வந்திருந்தால், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்ததுதான், அது வேறு யாரிடம் இருந்து வந்திருந்தால் அதிலே நிறைய இஹ்திலாஃபுகள், மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்களை தான் மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். எனவே நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள் என்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அல்லது அவர்களுடைய இதயங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறான். பூட்டிட்டானா ஒன்றும் செய்ய முடியாது. இதயங்கள் திறந்திருந்தால் நீங்கள் குர்ஆனை ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்த பெருமக்களினுடைய கருத்துக்களை கேளுங்கள், அதை படியுங்கள், வாசியுங்கள் என்று இந்த குர்ஆனினுடைய வசனம் நம்மை தூண்டுகிறது. அந்த வகையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்திருக்கிறான். அவைகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்கிறான். ஜும்மாவுடைய தொழுகையிலேயே அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், நீங்கள் பார்க்க வேண்டாமா இந்த ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று. ஆடு படைக்கப்பட்டிருக்கிறது, மாடு படைக்கப்பட்டிருக்கிறது, சிங்கம், புலி, கரடி, எத்தனையோ இருக்குல்ல. இந்த உயிரினத்தை மட்டும் ஏன் சொல்கிறான் என்று நாம் யோசிக்கணும். நாம் ஒட்டகத்தை பற்றி கடந்த முறை பேசி இருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் இன்னொரு முறை இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அதே மாதிரி வானம் எப்படி உயர்த்தப்பட்டு இருக்கிறது என்று பார்க்க வேண்டாமா? இந்த பள்ளிவாசலு எத்தனை தூண் இருக்குது? இவ்வளவு இந்த பள்ளிவாசலுக்குள்ள வானத்திற்கு ஏதாவது தூண் இருக்கா? இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கே, உலகம் முழுவதும் விரிஞ்சிருக்கே, தூண் இல்லாமல் நான் எப்படி நிலைநிறுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டாமா? மலைகளை எப்படி நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டாமா? பூமியை எப்படி விரித்து வைத்திருக்கிறோம் என்று பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அதெல்லாம் படிங்க, பாருங்க, சிந்திங்க. காரணம் என்னன்னா, அது சிந்திக்க சிந்திக்க அல்லாஹ்வின் மீது அன்பும் பிடிப்பும் அவன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தவக்கலும் அதிகமாகும். என் மேலதான் நீங்க தவக்கல் வைக்கணுங்கிறான். அதற்கு நீங்கள் என்னுடைய படைப்பினங்களை நீங்கள் படியுங்கள், வாசியுங்கள், அதை கற்று தெரியுங்கள் என்கிறான். எந்த அளவிற்குன்னா, ஒரு ஹதீஸ் வருது, 1 மணி நேரம் குர்ஆனினுடைய வசனங்களை சிந்திப்பது என்பது 1 வருஷம் ராத்திரி நின்று தொழுவதை விட சிறந்ததுங்கிறான். ராத்திரி பூரா 1 வருஷமா நின்று தொழுகிறாரு. அதை விட சிறந்தது எது என்றால் 1 மணி நேரம் அல்லாஹ்வினுடைய படைப்புகளை சிந்திக்கிறது. என்ன ஆச்சரியம் என்று. அந்த வகையிலே அல்லாஹ்வினுடைய மாபெரும் படைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கடல், நம்ம ஊர்லயும் கடல் இருக்கு. இந்த கடல் என்ற வார்த்தையை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே 21 இடங்களிலே சொல்கிறான். 21 இடத்துல கடல், பஹர் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான். 4 இடங்களில் பஹரைன் என்று குறிப்பிடுகிறான். 2 கடல்கள் என்கிறான். பஹரைன் ஒரு நாடு இருக்கு, ஆனா குர்ஆன்ல சொல்வது பஹரைன் என்பது 2 கடல்கள். 2 கடல் சந்திக்குதுங்கிறான். பல கடல்கள் சந்திக்குது, பல கடல்கள் இருக்குது. இங்கே 2 கடல்கள் சந்திக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிட்டதனுடைய நோக்கத்தை நம்ம பின்னால சொல்லுவோம். மிக ஆச்சரியமான ஒரு படைப்பு கடல். அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த கடல்கள் இத்தனை வகைகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கப்பட்டது 19ஆம் நூற்றாண்டில்.
இப்ப 21வது நூற்றாண்டு, 19வது நூற்றாண்டுல தான் என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த கடல்களை கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனின் வாயிலாக இந்த கடல்களை பற்றிய நுட்பமான விஷயங்கள் எல்லாம் அப்பவே சொல்லிட்டாங்க. 15 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையா? இந்த கடல் இருக்க, பூமியில கடலினுடைய பகுதி தான் அதிகம். இந்த பூமியினுடைய நிலப்பரப்பு, பூமியினுடைய பரப்பு மொத்தத்துல 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். இந்த பூமி 510 சதுர கிலோமீட்டர். இதுல 71% கடல் தான், 29% தான் தரை. அப்படின்னா பாத்துக்கங்க, கடல் தான் அதிகமா இருக்குது, 3 மடங்கு அதிகமா இருக்கு. 29% தான் தரை இருக்கிறது. 71% கடலாக அது நீரில் சூழப்பட்டிருக்கிறது. இந்த கடல்களை 2 வகையாக அறிஞர்கள் பிரிக்கிறாங்க. குர்ஆன் அதையெல்லாம் ரொம்ப அழகா பேசுது. அது பேசுறது நீங்க பாருங்களேன், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனா இன்றைக்கு ஆய்வாளர்கள் சொன்னதை நம்ம சொல்லிட்டு வர்றோம். பாருங்க, கடலை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்னு கடல், இன்னொன்னு பெருங்கடல். சி ஓஷன் அப்படின்னு சொல்றான்ல, சீனா கடல், ஓஷன்டா பெருங்கடல். இந்த 2 வகையாக பிரிக்கலாம். பெருங்கடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் உலகத்திலே 5 பெருங்கடல்கள் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் இருக்கிறது, அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கிறது, இந்திய பெருங்கடல் இருக்கிறது, தெற்கு பெருங்கடல் இருக்கிறது, ஆர்க்டிக் பெருங்கடல். இந்த 5 பெருங்கடல்கள் தான். சிறு கடல்கள், அதாவது கடல்கள், கடல்கள் என்றாலே சிறு கடல்கள் என்று அர்த்தம். அது நிறைய இருக்கு. அது அளவால் ஆழத்தால் சின்னதாக இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா சிறு கடல்களும் பெருங்கடல்களோடு இணைந்துதான் இருக்கும். உலகத்திலேயே பெரிய கடல் என்று எடுத்துக்கொண்டால் பிலிப்பைன் கடல் தான். பெருங்கடலை சொல்லல, கடல். சிறு கடல்ல பெரியது. இருக்கிற சிறு கடல்கள்லயே ரொம்ப பெருசு எதுன்னா பிலிப்பைன்ல இருக்கக்கூடிய கடல் தான். ஆக அந்த கடல்களிலேயே சிறிய கடல் எது என்று எடுத்துக்கொண்டால் துருக்கியில் இருக்கக்கூடிய மர்மரா என்ற கடல், அது துருக்கியில இருக்குது. இது கருங்கடலையும் ஏஜியன் என்ற கடலையும் இணைத்து வைக்கிறது. நம்ம இதையெல்லாம் என் பேசுறோன்னு சொன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல போய் பிள்ளைகள் படிக்கிறாங்க, நாமளும் படிச்சோம், பூகோளம் படிச்சோம், சயின்ஸ் படிச்சோம், கடலை பத்தி வான பத்தி படிச்சோம். இது எல்லாமே குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனை நாம் எப்படி தெரிந்து வைத்திருக்கிறோம், எப்படி தெரியணும் என்பதை விளக்குவதற்காக குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லுதல். அட நீங்க சிந்தித்து பாரு, என்னுடைய ஆற்றல் என்ன என்பது தெரியும். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை, வலிமையை நாம் புரிந்து கொள்வது என்பது நின்று வணங்குவதை விட சிறந்தது. அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. ஆக உலகத்திலேயே பெரிய கடல், கடல் என்று 2 விதமா பிரிச்சிட்டோம். கடல் என்பது வேறு, பெருங்கடல் என்பது வேறு. இப்ப கடலை பத்தி பேசுறோம். உலகத்திலேயே பெரிய கடல் என்று எடுத்துக்கொண்டால் அது பிலிப்பைன் கடல் தான். சிறிய கடல் என்று எடுத்துக்கொண்டால் அது துருக்கியில் இருக்கக்கூடிய மர்மரா என்ற கடல், அது கருங்கடலையும் ஏஜியன் கடலையும் இணைக்கிறது. மிகப்பெரிய பெருங்கடல் என்று எடுத்துக்கொண்டால் அது பசிபிக் பெருங்கடல். சிறிய பெருங்கடல் என்று எடுத்துக்கொண்டால் ஆர்க்டிக் பெருங்கடல். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஆழமான கடல் என்று எடுத்துக்கொண்டால் அது பிலிப்பைன் கடல் தான். அதுல ஒரு ஆழமான கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் உள்ள இருக்கு. 11 கிலோமீட்டர் அந்த கடலினுடைய ஒரு பகுதியில 11 கிலோமீட்டர் உள்ள போகுது. ஆத்தூரையெல்லாம் தாண்டி நம்ம நிமித்தி பாருங்க, அப்ப எவ்வளவு ஆழம் இருக்கு நீங்க பாருங்க. அதற்குள்ள கடல் மலைகள் இருக்கிறது. எவ்வளவு பெரிய அல்லாஹ் எவ்வளவு குதிரத்தை உள்ள வச்சிருக்கிறான் நீங்க பாருங்களேன். அதற்குள்ள கடல் மலைகள் இருக்கிறது. இன்றைய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உலகத்திலேயே ரொம்ப பெரிய மலை என்று எடுத்துக்கொண்டால் இமயமலை, எவரெஸ்ட். அதுக்கு மேல எவரெஸ்ட் இருக்குது. அந்த எவரெஸ்டினுடைய பூமியின் மட்டத்திலிருந்து நேரா நம்ம போனோம்னு சொன்னா அது 9 கிலோமீட்டர் போகணும். எவரெஸ்டினுடைய உச்சியை தொடுவதற்கு 9 கிலோமீட்டர்கள்.
நம்ம இப்படி எல்லாம் போறோம்னா இப்படிதான் போகணும், கொடைக்கானல் போறோம். ஆனா இப்படி போனோம்னு சொன்னா 9 கிலோமீட்டர் நேரம் வானத்துக்கு மேல போகணும். ஆனால் அந்த கடலினுடைய ஆழம் 11 கிலோமீட்டர் ஏறக்குறைய. அதை விட பெரியதாக அது இருக்கிறது. கடல் மலைகள் அதற்குள்ளே இருக்கிறது என்ற பல்வேறு அதிசயங்களை பற்றி இன்றைக்கு ஆய்வாளர்கள் பேசுறாங்க. நிறைய கடல்கள்ல பார்க்கலாம் இந்த பவள பாறைகள் இருக்கும். பவளப்பாறைகள் பல இடங்கள்ல இலங்கை போன்ற நாடுகள்லாம் அது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான மிகப்பெரிய பவளப்பாறை எங்க இருக்கிறது என்று சொன்னால் ஆஸ்திரேலியால இருக்கு. உலகத்திலேயே அதுதான் ரொம்ப பெரிய பார்வை. இதுல பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னால நம்ம ஊர் கடல்ல நைட்ல கடல்ல வெளிச்சம் வருதான் நான் போய் பார்த்தேன். எல்லாம் போய் பார்த்தா அது வெளிச்சம் வந்தது. கடல்ல இருந்து அலை அடிக்கும் போது பளிச்சுன்னு வெளிச்சமா வருது. அது என்னமோ அதிசயம் அப்படி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்க சில சமயங்கள்ல நுண்ணுயிர்கள் அதிகமாக கலந்தால் ஆய்வாளர்கள் எழுதுறாங்க, நுண்ணுயிர்கள் அதிகமாக கலக்கும் பொழுது அந்த கடலிலே இரவின் போது வெளிச்சம் தென்படும் என்று ஆய்வாளர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. கடல் கூறு ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக நிறைய விஷயங்களை எழுதுறாங்க. இந்த கடலினுடைய பலன்களை பற்றி குர்ஆன் அழகா பேசுகிறது. நான் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கடலின் மூலமாக நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். கடலின் மூலமாக எத்தனை விதமான பாக்கியங்களை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். முத்து கிடைக்குது. யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லுஉ வல் மர்ஜான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிகுமா துகஸிபான். அல்லாஹ் கேக்குறான், அதிலிருந்து அந்த கடலில் இருந்து லுஅ்லு முத்துக்கள் வருகிறது, ஒல் மர்ஜான் பவளங்கள் வருகிறது. அதெல்லாம் வெளியே வருதா இல்லையா? இன்னொரு ஆயத்துல சொல்றான், அப்படி எல்லாம் வரும் பொழுது அதையெல்லாம் நீங்கள் அணிந்து ஆபரணங்களாக அணிந்து சந்தோஷிக்கிறீர்களே, அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்துறது யாரப்பா? நான் இல்லையா? உங்களுக்கு எவ்வளவு நான் வழங்கி இருக்கிறேன். அந்த கடலில் இருந்து முத்துக்களையும் பவளங்களையும் நான் உங்களுக்கு தருகிறேனே. நீங்க எதை வச்சு என்னுடைய ஆயாத்துக்களை இந்த மனிதர்களும் ஜின்களும் பொய்யாக்குகிறீர்கள்? இதெல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதில் மாறுபட்ட கருத்து வராது. நீங்க படிக்கிறது இல்லை என்று மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். நாம அல்லாஹ் ஒருவன் தான், ஏகன் தான் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். ஆனா பல தெய்வ கொள்கைகளை வணங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தானே. அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா பொய்ப்படுத்துறீங்க என்னுடைய அத்தாட்சிகளை? சிந்திக்க மாட்டீங்களா? கடலில் இருந்து எவ்வளவு அற்புதமான பொருள்களை நான் உங்களுக்கு தருகிறேன் என்கிறான். முத்துக்களை நான் தருகிறேன், பவளங்களை தருகிறேன். என்ன வகையான மீன்கள் அல்லாஹ் தர்றான். ஒரு நாளைக்கு நம்ம ஊர்ல எத்தனை மீன் பிடிபடுது? சின்ன மீன், பெரிய மீன், சின்ன சின்ன குட்டி மீன்லாம் இருக்கோம் இல்லையா? வெள்ளாம்பொடி, அந்த மாதிரி சால மீன், எத்தனை ஆயிரம் மீன்கள் இங்க பிடிபடுது. வரிசையா கடல் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் 1000 லட்சம் கோடி கணக்கான உலகம் முழுவதும் மீன்கள் பிடிபடுகிறதா இல்லையா? கடல்ல மீனே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு வருதா? என்னைக்காவது மீனே கிடையாது அப்படிங்கிறது வருதா? சில சமயம் அரசு என்ன செய்கிறது என்றால், அது இனப்பெருக்க காலம் என்பதால் மீன் பிடிப்பதற்கு சில பகுதிகளில் சில நாட்கள் தடை விதிக்கும். அந்த மீன் அதிகமாக இன்னும் அதிகமாக கிடைப்பதற்கு நீங்க எப்படி இருந்தாலும் மீன் கிடைக்கதான் போகுது. ஒரு நாளைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், கோடிக்கணக்கான மீன்கள் கடலிலே பிடிக்கப்படுகிறது, பல கோடி மீன்கள். இந்த பக்கத்துல இந்த தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது, அங்க இந்த நைட்ல மீன் மார்க்கெட்டுக்கு நீங்க போய் பாருங்களேன், இவ்வளவு மீன் கடல்ல இருக்கான்னு நம்ம நினைப்போம். அது ஒண்ணும் இல்லை. கடலை பொறுத்த வரைக்கும் அந்த மீன்களை பார்த்தாலே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப அதெல்லாம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய குத்ரத்துல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய வல்லமை. வகை வகையான மீன்கள், அதை குறித்து நாம் பேசுவோம். என்ன வகையான மீன்கள்லாம் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு பாருங்க. ஹதீஸ்லயும் அது சம்பந்தமா வருது. அதே மாதிரி உப்பு கடல்ல தான் கிடைக்குது. கடல் நீர் இல்லைன்னா உப்பு இல்லை. உப்பு இல்லா பண்ணோம், உப்பு இல்லைன்னு நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ ஒரு உணவு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உப்பு அவசியம், அளவோடு இருக்கணும் உப்பு. உப்பு இல்லாத பண்டத்தை சரியா சாப்பிட முடியாது. சில பேருக்கு நோய், உப்பு திங்க கூடாதுன்னு வச்சிருக்க. அவங்களுக்கு என்ன செய்யறது? நசீப் இல்லை, உப்பு திங்கிறதுக்கு நசீப் இல்லைங்கிறது தான்.
ஆனால் உப்புங்கிறது எல்லா உணவுகளிலும் கலக்கக்கூடியது, எல்லா உணவுகளிலும் கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உணவு. அது கடல் தருகிறது. அது மாத்திரமல்லாமல் மழை உருவாகுகிறது என்றால் அது கடலின் வழியாகத்தான் உருவாகிறது. ஆய்வாளர்கள் பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்றான். நான் ஆயத்துக்களை ஓதி ஓதி சொல்லலாம். அத்தனை வசனங்கள் குர்ஆன் அந்த கடலை பற்றி இருக்கிறது. மழை உருவாகுவது என்பது கடலில் இருந்துதான் உருவாகிறது. கப்பலை பற்றி பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். நான் கப்பலை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறேனே, அதன் மூலமாக எவ்வளவு அற்புதமான பயன்களை நீங்கள் பெறுகிறீர்கள், வணிகத்தை எப்படி பெருக்குகிறீர்கள். இன்னைக்கு பிசினஸ் சொன்னா விமான போக்குவரத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய பிசினஸை விட, வியாபாரத்தை விட கப்பல் மூலமாக நடைபெறும் வணிகம் தான் அதிகம், மிக பிரமாண்டமானது, கொஞ்சம் நெஞ்சம் அதிகம் அல்ல. ஏன்னா அதுல சார்ஜ் கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்வாங்க, கண்டெய்னர் கண்டெய்னர் கண்டெய்னரா எவ்வளவு ஏத்தலாம். நாம் எவ்வளவு சுமைகளை அது தூக்கி கொண்டு செல்கிறது என்பதை நீங்க பார்க்க வேணாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு இரும்பு, அந்த இரும்புக்கு கடல்ல போடுங்க வைங்களா, ஒரு இரும்பு துண்டு, ஒரு நம்ம கதவுடைய கொக்கி வச்சுக்கோங்க, அது கடலை போட்டா என்ன செஞ்சிடும், உள்ள தாழ்ந்துரும். ஒரு 500 கிராம் அல்லது 1 கிலோ அல்லது ஒரு 1/4 கிலோ இரும்புக்கு கடல்ல போட்டா உள்ள போயிருமா இல்லையா? ஆனால் பல ஆயிரம் டன்களை கப்பல்கள் சுமந்து கொண்டு வருகிறதா இல்லையா இரும்புகளை? இது ஒரு ஆச்சரியம் தானே. இது ஒரு 1/2 கிலோ போட்டா உள்ள போயிடுது. பல்லாயிரக்கணக்கான டன்களை சுமந்து கொண்டு கப்பல்கள் வருகிறது. இந்த கப்பல்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு அவன் சொல்ற கப்பலை இதுவரைக்கும் கண்டுபிடிக்க இல்லை. மலை போன்ற உயரமான கப்பல்களை நாம் கடலிலே பயணிக்க செய்கிறோம். மலை அளவிற்கு. அப்ப நம்ம கப்பல்ல பல மாடிகள் இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம், 7 மாடி 8 மாடி. ஆனா மலைகளினுடைய உயரம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 80-100 மாடிகளுக்கு மேல வரணும். அப்படியெல்லாம் கப்பல்கள் இனி வரும். ஏன்னா குர்ஆன் ஏற்கனவே சொல்லிடுச்சு, கடல்களிலே மலை போன்ற கப்பல்களை நாம் செலுத்துவதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதே மாதிரி இந்த மீன்பிடியின் மூலமாகவும் வியாபாரம் பெறுகிறது. சுற்றுலா, கடலிலே சுற்றுலாவின் மூலமாகவும் வியாபாரங்கள், வணிகங்கள் பெருகி நிற்கிறது. இந்த வணிகம் அது கிடைக்கக்கூடிய பலன்கள். கடல் நீர் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது எது? உப்பு. உப்பு நீர் தானே. கடல்னாலே உப்பு தான். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல. கடலிலே 2 வகை கடல்கள் இருக்குதுங்கிறான் அல்லாஹ். ஒஹுவல்லதி மரஜல் பஹரைனி ஹாதா அதுபுன் ஃபுராத்துன் வஹாதா மில்ஹுன் உஜாஜ். நாம் 2 கடல்களை வைத்திருக்கிறோம். ஒரு கடல் எப்படி தெரியுமா? அதுபுன் ஃபுராத்துன், குடிப்பதற்கு மிக இனிமையான ருசியான நீருங்கிறான் அல்லாஹ். அந்த கடல் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறானா என்ன? கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு காலம் தூரத்துல இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், அது இருக்கிறது, கண்டுபிடிக்கக்கூடிய காலம் வருது. இன்னொன்னு வஹாதா மில்ஹுன் உஜாஜ், இன்னொன்னு கடும் கசப்பானது. இது நம்ம கடல், நம்ம பார்க்கக்கூடிய கடல் இதுதான். ஆனால் அதுபுன் ஃபுராத் குர்ஆன் பேசுகிறது, இனிமையான சுவையான நீர், கடல் நீருங்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வஜஅல பைனஹுமா பர்ஸகம் வஹிஜரம் மஹ்ஜூரா. அந்த 2க்கு மத்தியிலே, அந்த நல்ல தண்ணி உப்பு தண்ணியிலேயோ, உப்பு தண்ணி நல்ல தண்ணியிலேயோ கலந்து விடாமல் இருப்பதற்கு ஒரு திரையையும் உடைக்க முடியாத தடையையும் நாம் வைத்திருக்கிறோங்கிறான். ஒரு ஆச்சரியம் இல்லையா? உடைக்க முடியாத தடை என்கிறான். இப்ப சில கடல்களை நீங்க அங்க பார்த்தா பர்துபை துபை எல்லாம் சொல்லி வச்சு கடலையே ஊருக்குள்ள கொண்டு வந்து அப்படி சுத்தி கடலை திருப்பி விட்டுறான். இது கடல்னு வைங்களேன், இது ஊர்னு வைங்களேன். இந்த கடலை இப்படி வாய்க்கால் மாதிரி வெட்டி திருப்பி அப்படியே கொண்டு வந்து விட்டுறான். கடல்களை என்ன செஞ்சிட்டாங்க, நிறைய துறைமுகங்களை விரிவாக்கி கடலுக்குள்ளேயே கொண்டு போயிட்டாங்க. கடல்கள்ல எத்தனையோ சிறிய சிறிய நகரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு செய்யக்கூடிய மனிதனுக்கு இந்த கடலை அவன் கண்டுபிடிப்பான். எந்த கடலை? நன்னீராக இருக்கக்கூடிய கடலை கண்டுபிடிப்பான். ஆனால் அந்த திரை, 2க்கு மத்தியில் இருக்கக்கூடிய திரையை உடைக்க முடியாதுங்கிறான். அங்கிருந்து இங்கேயே, அங்கிருந்து அங்கேயே கொண்டு போக முடியாதுங்கிறான். பர்ஸகன் வஹிஜரம் மஹ்ஜூரா.
அந்த ரெண்டுக்கு மத்தியிலும் நாம் திரையையும் உடைக்க முடியாத, தகர்க்க முடியாத தடையையும் நாம் வைத்திருக்கிறோம் என்று எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, இதே சமயம் கடலின் மூலமாக ஆபத்துகளும் இருக்கிறது, இல்லாம இல்லை. கடல் சீற்றம் கொந்தளிப்பு வருது இல்ல, அது வருது. அந்த கடலுக்கு அடியில ஏற்படக்கூடிய பூகம்பத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய சுனாமி, புயல், இவைகள்லாம் கடலின் மூலமாக ஏற்படக்கூடிய ஆபத்துகள் தான். அருமையான பெருமக்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கடலை எப்படி வைத்திருக்கிறான் என்றால் ரகசியங்களின் உலகமாக வைத்திருக்கிறான். நிறைய ரகசியங்கள் அதுல இருக்கு. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, நீங்க வெளியில எத்தனையோ படைப்பினங்களை பாக்குறீங்க, வகை வகையான படைப்பினர் பாக்குறோமா இல்லையா? இந்த ஜூக்கு போனா புதுசு புதுசான பறவைகள்லாம் இருக்கு, வகை வகையான பறவைகள் இருக்கு, கலர் கலராக பறவைகள் இருக்குது. அதனுடைய தோகைகள், அதனுடைய இறக்கைகள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. ஆச்சரியமான படைப்புகளை நம்ம பார்க்கிறோம். கேள்விப்படாத மிருகங்கள் எல்லாம் பிடிச்சிடாது. அந்த நாட்டில் உள்ளது, ஆஸ்திரேலியா உள்ளது, அண்டார்டிகால உள்ளதுன்னு கொண்டு வந்து வச்சிருக்கிறான் பேரை போட்டு. அதே மாதிரி பல வகையான மரங்கள், மரங்களுக்கு என்று இடங்களை வச்சிருக்கிறான். சில இடங்களில் நட்டி வச்சிருக்கிறாங்க. சில மலேசியாவுக்கு ஒரு தடவை நம்ம போயிருந்த, சமீபத்தில் போயிருக்கும் போது இந்த மரங்கள் கனி இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அது அரசாங்கத்துக்கு உள்ளது, அது அவங்களுடைய வாகனத்துல தான் போகணும். அப்போ ஒரு பார்ப்பதற்கு அழகான பழம் ஒண்ணு அவர் அழைச்சிட்டு போறவர் சொல்றாரு, மரங்களிலிருந்து எந்த பழத்தையும் நீங்க பறிக்க கூடாது, கீழே கிடக்கிறத நீங்க சாப்பிடலாம். ஆனா எல்லா பழமும் சாப்பிடக்கூடியது தான். நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடியது எது கீழே கிடந்தாலும் நீங்க சாப்பிடலாம். ஏன்னா எல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எங்கேயாவது மரத்தில் பறிச்சுக்கின்னு சொன்னா எக்கச்சக்கமா ஃபைனை போட்டு தீட்டிடுவாங்க, பாத்துக்கங்க. எல்லாம் கேமரா இருக்குதுன்ட்டான். காடு. அப்போ உள்ள போறோம், ஒரு அழகா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான ஒரு மஞ்சள் நிற பழம். அந்த பழத்தை கீழே தான் கிடக்குது, ஆளுக்கு ஒன்னா எடுத்தோம். இது சாப்பிடலாமா? சாப்பிடுங்க, ஆனா உங்களால சாப்பிட முடியாது, அவ்வளவு பயங்கரமாக புளி கொண்டார். என்ன வாயில வச்சு பாருங்க, வாயில வச்சு பார்த்தா சுபஹானல்லாஹ், நம்ம புளி இருக்குல்ல, புளியை விட ஒரு 100 மடங்கு புளிப்பா இருக்கும். வாயில வைக்க முடியுமா? கீழே எரியலாம், மட்டும் கீழே எரியாதீங்க, வச்சுக்கங்க, நான் சொல்லும் போது நீங்க எரிஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டார். என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே போனோம். போகும்போது இன்னொரு இடத்துல போயிட்டே இருக்கும்போது அந்த அவர் விவரம் சொல்லிக்கிட்டே வர்றார். சின்ன சின்ன சிகப்பு பழங்கள். இந்த பழங்களுக்கு பிறகு மேஜிக் ஃப்ரூட் அப்படிங்கிறான். இதை நீங்க இந்த பழத்தை மட்டும் பறிக்கிறதுக்கு அனுமதி, ஏன்னா இது கீழே சீக்கிரம் உதிராது, பொடி பொடி பழமா தான் சீக்கிரம் உதிராது இல்ல, இதை பறிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது, இதை மட்டும் நீங்க பறிச்சுக்கிடலாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டா அப்படி ஒரு இன்பம். ஹயாத்திலே அப்பதான் சாப்பிட்டு இருக்கிறோம், அந்த பழத்தை பார்த்ததும் அப்பதான். அப்ப சாப்பிடுகிறோம். சாப்பிடும் போது அது இனிப்பாக, கடுமையான இனிப்பு, நல்ல இனிப்பாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சா, இப்ப நீங்க கையில ஒரு பழம் வச்சுக்கிறீங்களே புளிப்பு, இப்ப அதை சாப்பிடுங்க. சார் இது கடுமையான, இப்ப சாப்பிடுங்க அத அப்படின்னா. சாப்பிட்டா அந்த பழம் இனிக்குது, இதுக்கு பேர் தான் மேஜிக் பழம். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் நீங்க பாருங்க. இதை சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிடணும், அப்ப இந்த பழம் புளிக்காது, இனிக்கும் என்றார். இப்படி ரப்புல் ஆலமீன் வகை வகையான படைப்புகளை வைத்திருப்பது போன்று உலகத்துல எத்தனை வச்சிருக்கிறான். அதை விட அதிகமான ஆச்சரியமான படைப்புகள் கடல்களுக்குள்ள இருக்கு. கடலுக்குள்ள ரப்புல் ஆலமீன் வித்தியாசமான படைப்புகளை வச்சிருக்கிறான். இந்த கடல் இருக்குது, அந்த ரகசியங்களினுடைய உலகம் என்று குறிப்பிடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அட்லாண்டிக் பெருங்கடல்ல பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு மேலே விமானங்கள் பறந்து சேர்ந்தா காணா போயிடும். நிறைய விமானங்கள் காணா போயிருக்குல்ல, நிறைய கப்பல்கள் காணா போயிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் காணாமல் போகிறது, அதை ஏன் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பெர்முடா ட்ரையாங்கிள் என்று பெயர் வச்சிருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடல்ல அது இருக்கு. அப்ப பல ரகசியங்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்திருக்கிறான். இன்னொன்னு நீங்க பாருங்க, அரபு நாடுகளில் எண்ணெய் கிணறுகள் இருக்குல்ல, ஆயில்ஸ் நிறைய கிடைக்குது, பெட்ரோல் டீசல் கிடைக்குதா இல்லையா? பெரும்பாலும் அந்த கிணறுகளை அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னா கடல்களுக்குள்ளதான் இருக்கு, தரையிலையும் இருக்கு. ஆனால் அதிகபட்சமான அந்த எண்ணெய் கிணறுகள் என்பது கடல்களுக்குள்ள இருப்பது என்பதுதான் ஆச்சரியமானது. இந்தியாவிலேயும்
இந்தியாவினுடைய நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கே வந்து வங்காள விரிகுடா, மேற்கே வந்து அரபு கடல், தெற்கிலே இந்திய பெருங்கடல் இருக்கிறது. பெரும்பாலும் இந்த கடல் எப்படி இருக்கும் என்றால் நில மட்டத்திலிருந்து சற்று கீழே தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனால் சில இடங்களில் மாத்திரம் அந்த நில மட்டத்தை விட சற்று உயரமாக கடல் இருக்கிறது. ஆனால் அங்கேயும் மக்கள் வாழ்றாங்க இல்ல, லட்சத்தீவுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடல் மட்டத்தை விட லட்சத்தீவு கீழே இருக்கு. அது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர், அது தீவு அது. ஆனால் கடல் மட்டத்தை விட அது கீழே தான் இருக்கு. பாதுகாப்பா இருக்கா இல்லையா? அதே சமயத்தில் கடல் மட்டத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஊர்களை எல்லாம் எத்தனையோ கடல் அழிச்சிருக்குதா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய குதரத்து. அவன் நாடிய விதத்திலே அவன் நாடிய விதமாக செய்கிறான் என்பதை குர்ஆன் பல இடங்களில் பேசுகிறது. இந்த கப்பலை பற்றி சொல்லும் பொழுது ரப்புக்குமுல்லதி யுஸ்ஜி லக்குமுல் ஃபுல்க ஃபில் பஹரி லிதப்தகு மின் ஃபத்லி, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன்தான் கடலிலே ஆழ பகுதியிலும் கூட கப்பலை செலுத்துகிறான். எதற்காக? அவனுடைய ரிஸ்கை நீங்கள் பெறுவதற்காக. லிதப்தகு மின் ஃபத்லிஹி, அவனுடைய பொருள், அவன் படைத்திருக்கக்கூடிய உணவு, செல்வம், இதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்காக வேண்டி கப்பலை அல்லாஹ் தஆலா கடல்ல செலுத்துறாங்கறான். உலகத்துல முதலாவது கப்பல் செய்தது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் முதலாவது கப்பலை செஞ்சது. கணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படி ரப்புல் ஆலமீன் கடலுக்கு உள்ள பல்வேறு அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வைத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்துல சிரியா, ஷாம் அந்த பகுதியை கவர்னராக இருந்து ஆளக்கூடிய பொறுப்பை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா யாருன்னா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார். உம்மு ஹபீபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துணைவியார், நம்ம உம்மு ஹபீபா நாயகர் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா ரொம்ப பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஆளுமை கொண்டவர்கள். சிரியாவை அவங்க என்ன செய்யறாங்க? ஆளுநராக இருந்து அந்த காலத்துல இருந்த ஆளுநர்கள்லாம் நீங்க பார்க்கணும், அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படுவாங்க. எகிப்தினுடைய ஆளுநராக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எகிப்தினுடைய வளத்தை அற்புதமாக பெருக்கினார்கள். வரலாறு படிச்சு பார்க்கணும். நம்ம ஆளுநர் எப்படி இருக்கிறாரு? எப்படியாவது இந்த நாட்டை, தமிழ்நாட்டை நாசமாக்கணுங்கிற ஆளுநர். உலகத்தில் எப்படியாவது ஆளுநர் கிடைக்குமா? எவ்வளவு கேவலமான ஒரு ஆளுநர் இது, எவ்வளவு அசிங்கமான ஒரு ஆளுமை அது. நீதிக்கு நேர்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆளுநர். ஆக முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சிறப்பான ஒரு ஆளுநராக இருந்து அவங்க செயல்பட்டாங்க. ஒரு கட்டத்துல ஒரு படை நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கடிதம் எழுதுறாங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலா, இந்த மாதிரி இந்த பகுதிக்கு போகணும், இதெல்லாம் சுத்தி போன ரொம்ப கஷ்டம், கடல் இருக்குது, கடல் வழியா நாங்க பயணம் மேற்கொள்ளலாமா? அது வரைக்கும் கடல் வழியாக சஹாபிகள் யுத்தத்துக்கு போனது கிடையாது. முதல் முறையா அனுமதி கேட்கிறாங்க. யார்கிட்ட? உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்கிறாங்க. இதுல பெரிய ஆச்சரியம் தெரியுமா? அமீருல் மோமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னா பெரிய சாம்ராஜ்யமே நடங்குது. அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா கடலையே பார்த்ததில்லை, கடலை பார்த்ததே கிடையாது. அவங்க திருப்பி அங்கிருந்து கடிதம் எழுதுறாங்க, சிஃப்லியல் பஹரா, கடல் எப்படி இருக்கும் என்பதை எனக்கு விவரியுங்கள் அப்படிங்கிறான். கடல் எப்படி இருக்குது? ஏன்னா கடல் எப்படி இருக்குது அப்படிங்கறத குர்ஆன் பேசுது. குர்ஆனினுடைய இதுல கடலினுடைய பலன்கள் என்னங்கிறது இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் கடலை நேராக அவர்கள் பார்க்கவில்லை என்பதால் அந்த கடல் எப்படி இருக்குது அப்படிங்கறத நேர பார்த்து எனக்கு எழுதுங்கிறாங்க. ஏன்னா கடல் அவங்க நேர பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருந்து, அவங்க பாதியில கடல் இருக்கு. அப்ப அவங்க எழுதுனாங்க, இன்னி ரஐது ஹல்கன் கதீரா, நான் இந்த கடலை பிரம்மாண்டமா பார்க்கிறேன். எர்கபுஹு ஹல்குன் ஸகீர், அதுல நிறைய கப்பல்ல போறாங்க, படகுல போறாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது கடலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பொடிசா இருக்கு. இப்ப நம்ம இங்க விமானம் பெரிய, இங்கேருந்து அங்க வரைக்கும் விமானம் இருக்கும், வானத்துல பறக்கும்போது இவ்வளவு தானே தெரியுது.
சின்னதாயிடுதா இல்லையா? அதே மாதிரி மலைக்கு மேல நின்று பார்த்தா மனுஷர்கள் அப்படி பொடிசா தருவாங்க, காருகள்லாம் டாய்ஸ் மாதிரி தெரியும். அப்ப அந்த கண் பார்வையினுடைய தன்மைகள் அது. அத மாதிரி இந்த கடல் பிரம்மாண்டமானது. அதிலே போகக்கூடிய பிரயாணிக்கக்கூடியவர்களை பார்த்தால், அவர்கள் பிரயாணிக்கக்கூடிய வாகனங்களை பார்த்தால் அது ஹல்குன் சகீர், சின்னதா தெரியும். சொல்லிட்டு அது சொல்றாங்க, அதுல பிரயாணிக்கும் போது லைச சமாவு லைச இல்ல சமாவு வல்மா, உள்ள போயிட்டேன்னு சொன்னா வானமும் தண்ணியும் தவிர வேற ஒண்ணும் தெரியாது. நம்ம கப்பல் ஹஜ்ஜுக்கெல்லாம் போறாங்கல்ல, நம்மளும் போயிருக்கிறோம். பார்த்தா கடல் அப்படி எங்க பார்த்தாலும் வானமா தான் இருக்கும், கீழே தண்ணியா இருக்கும், ஒண்ணும் தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கிறது என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த அந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து என்னுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை நான் சங்கடப்படுத்த விரும்பல, நீங்க பயணம் போக வேணான்ட்டாங்க, பயந்துட்டாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல தான் அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. இவங்க பயந்தாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா. இந்த கடலிலே இருக்கக்கூடிய மீன் வகைகளை பற்றி அற்புதமாக பேசுகிறது, ஹதீதும் பேசுகிறது. சுறா மீன், திமிங்கல மீன், எலக்ட்ரிக் சாக் அடிக்கக்கூடிய மீன்லாம் இருக்கு. ஒருத்தர் மௌத்தா போனா யாரோ ஒருத்தர், ஒரு விளையாட்டு வேற யாரோ ஒருத்தர் எதிரிகளை கண்டால் தன்னுடைய உடலை பன்மடங்காக பெரிதாக ஆக்கக்கூடிய மீன்களும் இருக்கிறது. வண்ண வண்ண மீன்களை பார்க்கிறோம். ஃப்ளையிங் ஃபிஷ், பறந்து வரக்கூடிய பறக்கும் மீன்களை பார்க்க முடிகிறது. டால்பின், மனிதனோடு நட்போடு இருக்கக்கூடிய மீன்கள். இது ஆச்சரியம் இல்லையா? நாம ஹதீதுல படிச்ச ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ உபைதா ஆமிர் பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஒரு 300 பேர் கொண்ட படைக்கு தளபதியாக ஆக்கி ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க போகக்கூடிய பகுதி எப்படி இருக்குன்னா கடல் பகுதி தான். அவங்க கடல் பகுதி வழியா போறாங்க. அப்ப 300 பேர் எல்லாருமே வாகனத்துல, ஒட்டகத்திலையும் குதிரையிலையும் போறாங்க. போயிட்டு திரும்பி வரும் பொழுது கையில இருந்த உணவெல்லாம் முடிஞ்சது. ஒரு நாள், சரி இத்தனை நாள் நம்ம பயணத்துக்கு எவ்வளவு நாள், ஒரு மாசம் அப்படின்னு வரும்போது அந்த ஒரு மாசத்துக்கான உணவை நம்ம வச்சிருப்போம், அல்லது கூட ஒரு 5-6 நாளுடைய உணவு வச்சிருப்போம். ஆனா அதையும் தாண்டிட்டா இந்த காலத்துல லேசு, அந்த காலத்துல அப்படி உணவு கிடைக்காது, உணவு முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு தெரியுமா? ஒரு இடத்துல தங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. கையில உணவு கிடையாது. உணவு கிடையாததுனால என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் தான் பேரிச்சம்பழம் இருக்குது. பேரிச்சம்பழம் தான் முக்கிய உணவுங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான். எப்படி இருக்கும்? ஒரு நாளைக்கு நோம்பு பிடிக்கிறதுக்காவது 3 பேரிச்சம்பழமா சாப்பிடணுமா இல்லையா? ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுத்தாங்க. என்ன வைராக்கியத்தோடு, என்ன ஈமான் உறுதியோடு அந்த சஹாபிகள் இருந்திருப்பாங்க, அது வேற செய்தி. இப்படிப்பட்ட நிலையிலே அதுவும் முடிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் கடும் பசி தாங்க முடியல. எதிரிகள் இப்ப தாக்கினா என்ன செய்யறது முடியுமா? எல்லாம் எழுந்திருக்க முடியாத நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அது கடல் பகுதி. அந்த சமயத்துல ஹதீதுல வருது, அம்பர் என்ற ஒரு மீன் ஒதுங்கியது. அல்லாஹ் கொண்டு வந்து ஒதுக்கினான். அந்த மீன் ஒதுங்கிய போது அந்த மீனை நாங்கள் சாப்பிட்டோம். 300 பேர் சாப்பிடுறாங்க அந்த மீனை. எத்தனை நாள் சாப்பிட்டாங்க தெரியுமா? அது கெட்டு போக இல்லை பாருங்களேன். 15 நாட்கள் சாப்பிட்டோம். ஹதீதுல அப்படியே இடம்பெறுகிறது. இன்னொரு ரிவாயத்துல 20 நாட்கள் சாப்பிட்டோன்னு வருது. ஒவ்வொரு நாளும் 300 பேர் சாப்பிடுறாங்க. அந்த 300 பேர் நாங்கள் அந்த அம்பரை நாங்கள் சாப்பிட்டோம். 15 நாட்களாக நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டோம். அருமையான உணவாக இருந்தது. இதை ரசூலுல்லாஹ்ட்ட நாங்க சொன்னோம், அல்லாஹ் உங்களுக்கு தந்த அற்புதமான உணவு அப்படின்னு சொன்னாங்க. குர்ஆன்ல மீனை பற்றி சொல்லும் போது லஹ்மன் தரியா, பசுமையான உணவு என்கிறான் அல்லாஹ். மீனை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அருமையான உணவு, உணவுகளிலேயே மிக சிறந்த உணவு, அதாவது நான்வெஜ்ல மிக சிறந்தது எதுன்னா மீன் தான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அம்பர் என்று சொல்லக்கூடியது. இந்த அம்பருக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது புனுகு திமிங்கிலம் அப்படிங்கிறாங்க. இந்த அம்பரை தமிழ்ல கொண்டு வரும் பொழுது புனுகு திமிங்கிலம் என்கிறாங்க. இந்த திமிங்கிலத்தினுடைய உணவு எப்படி இருக்குன்னா ருசியாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். இதிலிருந்து தான் அந்த அம்பர்லாம், அந்த பீலி கிடைக்குதுலாம் முன்னால எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல எங்கே கிடைச்சது, ஒருத்தர் எடுத்து பெரிய பணக்காரரான்னு சொல்லுவாங்க. நாங்க சின்ன பிள்ளையாகவும் கேள்விப்பட்டிருக்கிறோம். கடல்ல அது சில சமயங்களில் ஒதுங்கும், அது கிடைச்சா பெரிய அது கொழுப்பு மாதிரி இருக்கும், அதுல இருந்து
ரொம்ப காஸ்ட்லி அத்தர்கள் தயாரிக்க முடியும். இது தெளிவாக சொல்லுது இந்த ஹதீதுகள்ல விளக்கம். அப்போ அது மனமாகவும் இருக்கும், அதிலிருந்து மருந்தும் தயாரிக்க முடியும். பல நாடுகள்ல அந்த மீனை, அந்த புனுகு திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய அம்பர் என்ற மீனை வேட்டையாடுவது, பிடிப்பது என்பது பல நாடுகள் தடை விதித்திருக்கிறது, பிடிக்க கூடாது அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப அருகி போய்விட்டது என்பதால். இப்ப இது எவ்வளவு பெரிய மீன் என்பதை பாருங்க. அவங்க சொல்றாங்க எங்க உடல்லாம் நல்ல கொளுத்துட்டுங்கிறாங்க. அந்த சஹாபிகள் சொல்றாங்க எங்க உடம்புலாம் நாங்க மீனை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல உடம்புலாம் பளபளன்னு ஆயிடுச்சு, நல்ல பளபளப்பா உடல் நல்ல ராகத்தா இருக்கிறது. மீன் மாத்திரம் சாப்பிட்றாங்களா இல்லையா? அப்ப மீன் ஆரோக்கியமானது. அல்லாஹ் கடல்ல எவ்வளவு பெரிய ஞாபகத்தை வச்சிருக்கிறான். இந்த அபூ உபைதா ஆமீர் இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த மீன் வளைந்திருக்கக்கூடிய அந்த மீன்ல அந்த இறைச்சினா சாப்பிட்டாச்சு, அதனுடைய எலும்பு இருக்கல, எலும்பு கூடு, அதுல ஒரு எலும்பு கூட கொண்டு வந்து அப்படி நட்டுனாங்க, பூமியில கொண்டு வந்து வச்சாங்க. வச்சுட்டு நாங்கள் வாகனிக்கக்கூடிய ஒட்டகத்திலேயே மிகப்பெரிய ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்து எங்கள்லேயே அதிக உயரமாக இருக்கக்கூடியவரை அந்த ஒட்டகத்துக்கு மேல நிக்க வச்சாங்க. நிக்க வச்சு அந்த எலும்புக்குள்ள நீ போண்டாங்க, அது தலையை தட்டல. அப்ப எவ்வளவு பெரிய மீன் நீங்க பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயங்கள். இது ஹதீதுகள்ல அந்த அந்த வார்த்தை ஹதீதிலேயே வருது. இன்னொரு ரிவாயத்துல அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அந்த அந்த எலும்பு அப்படி படுக்க வச்சாங்க. படுக்க வச்சு ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, 3 ஒட்டகத்தை கொண்டு வந்து அதனுடைய இந்த படுக்க வச்ச ஆரம்பத்தில் அப்படியே வரிசை 3 வச்சாங்க. அதுக்கு மேல பெருசா இருக்குது, அதுக்கப்புறம் 3 வச்சாங்க, அதுக்கு மேல பெருசா இருக்கு, அதுக்கு மேல 3 வச்சாங்க. இப்படி 12 ஒட்டகங்கள் அப்படி படுக்க வச்சாங்க வரிசையா. இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்குமா இல்லையா? 12 ஒட்டகம் படுத்தா எப்படி இருக்கும்? அதையும் தாண்டி அது இருந்தது என்று ஹதீதில் இடம்பெறுகிறது. இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் குதரத்துகளில் உள்ளது இந்த கடல் என்பது. எனவே இதையெல்லாம் ஆய்வு செய்து அல்லாஹ்வின் மீது பிடிப்பும், அவன் மீது அச்சமும், அவன் மீது அன்பும் அதிகரிக்க வேண்டும். எனவே இதை நீங்கள் சிந்தியுங்கள், ஆய்வு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய ஆற்றலை உணர்ந்த பெருமக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும், நம்மை சார்ந்தவர்களையும், நம் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைத்து அவனை மன நிறைவோடு வணங்கக்கூடியவர்களாக. ஏன்னா அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டா நம்ம வணங்கக்கூடிய வணக்கத்திலையும் பரிசுத்தம் வந்துடும். அவனுடைய ஆற்றல் என்னங்கிறது தெரிஞ்சுட்டா பரிசுத்தம் வந்துடும். தப்பு செய்யாம நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தவிர்த்து கொள்வோம். அதற்காகத்தான் குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஆற்றலை படிக்கணும். எனவே அத்தகைய தூயவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும், நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்கள் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. இந்த உரையும் அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய இதயங்களில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனுடைய பிரியத்தையும் அவனுடைய அச்சத்தையும் அவனுக்கு முற்றிலுமாக, அவனுடைய ஹபீபுக்கு முற்றிலுமாக பணிந்து கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.